வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. பாடல்கள் இறைவன் கொடுத்த வரம். எப்பொழுதெல்லாம் நாம் பாடுகிறோமோ கேட்கிறோமோ அந்த பாடல்கள் நம்மை பரவசப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும், மறுபடியும் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க தூண்டிவிடும். பாடல்கள் எல்லாவற்றிற்குமே ஒரு பின்னணி உண்டு என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஒரு பாடல் இயற்றப்படுவதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும்? சில பாடல்கள் ஒரு நாள் ஆகலாம், ஒரு வாரம் ஆகலாம், ஏன் ஒரு மாதம் கூட ஆகலாம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகின்ற பாடல் அந்த நேரத்திலேயே மடமடவென்று எழுதி முடிக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பாடல்தான் ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். அழகான அருமையான ஒரு பாடல். எப்பொழுதெல்லாம் இந்த பாடலை கேட்கிறோமோ உற்சாகம் நமக்குள்ளதாய் பற்றி கொள்ளும். 1959 ஆண்டு ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை அன்று மாலையிலே சில இளைஞர்கள் ஜெபிப்பதற்காய் கூடியிருந்தார்கள். அவர்கள் அந்த நாளிலே கேட்ட சிலுவை தியானங்கள், இயேசுவின் பாடு மரணங்கள் அவர்களுடைய இதயத்தை பாரப்படுத்தி இருந்தன. அமைதியாக சோகத்தோடு அமர்ந்திருந்தார்கள். ஜெபிப்பதற்கு முன்பதாக துதி பாடல்களை பாட வேண்டும். உற்சாகம் இல்லாமல் இருந்த சூழ்நிலையிலே ஒரு வாலிபன் எழுந்தான். அங்கே ஒரு கரும் பலகையும் சாக்பீஸும் இருந்தது. சாக்பீஸை எடுத்து ஏதோ படித்த ஒன்றை எழுதுவதைப் போல அல்லது ஏற்கனவே தெரிந்த ஒன்றை எழுதுவதைப் போல மடமடவென்று அந்த வரிகளை அவன் எழுதினானாம். ஆம், அந்த பாடல்தான் ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கின்றார். முன்பின் யோசிக்காமல் உடனடியாக எழுதப்பட்ட பாடல் அது. ராகமும் அந்த நேரத்திலே அவன் போட்டு எல்லோரும் உற்சாகமாக அந்த பாடலை பாடினார்களாம். இன்றைக்கும் அந்த பாடல் சாகா வரம் பெற்றதாய் இருக்கின்றது. செங்கடல் வழிவிட்டது, எரிகோ கோட்டை நீங்கிவிட்டது, குருடனுக்கு பார்வை, குஷ்டரோகிக்கு சுகம், ஆண்டவன் நம்மை தொடர்ந்து தேடிக்கொண்டேதான் இருக்கின்றார், நித்திய வீட்டின் தரிசனம். எவ்வளவு ஒரு அழகான ஒரு பாடல். ஆம், இந்த பாடலை அன்றைக்கு எழுதின அந்த இளைஞன்தான் திரு எமில் ஜெபசிங். எல்லோருக்கும் அவரை தெரியும். நண்பர் சுவிசேஷ குழுவிலே ஆரம்பத்திலே அவர் இருந்தார். அதற்கு பிறகு தான் மரிக்கின்ற வரைக்கும் ஊழியத்திலே அவர் இருந்தார். நிறைய பாடல்கள். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், மகிழ்வோம் மகிழ்வோம், அல்லேலூயா கர்த்தரையே துதியுங்கள், இருள் சூழும் காலம் இனி வருதே, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. இப்படி பல பாடல்களை எழுதினவர்தான் எமில் ஜெபசிங். பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் இந்த பாடலை ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் என்ற பாடலை கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் உற்சாகம் அடைகின்றோம். இப்படிப்பட்ட பாடல்கள் இன்றைக்கு வருவதற்காக வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடித்ததற்கு பிறகு முடிந்தால் இந்த பாடலை கேளுங்கள் அல்லது பாடுங்கள். உற்சாகம் வரும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின தேவன் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார். தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.